நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின், என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 31/1/25 இருக்கின்றோம். நாம் தினம் ஆவியானவர் நம்மை அன்போடு அரவணைத்து வழி நடத்தி வருகிறார். அன்னையின் அன்பிலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 70 1 2 3. இன்றைய வாசகம் எபிரேயர் 10:32-39. இன்றைய வாசகத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், பெரிய போராட்டத்தையே மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே எதிர்நோக்க இழந்து விடாதீர்கள். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 4:26-34. இயேசு இறையாட்சியை பற்றி உவமையாக சொல்கிறார். அதில் நிலத்திற்கு பயிரை எப்படி எடுத்து செல்லும்போது அது எங்கு கடுகு விதை ஒப்பிடும்போது விதை இறைவனின் வார்த்தை, அதை வளர்க்கப்பட்டு நடப்படும் இதயம் மனித இதயம், நிலம் மனித இதயம், விதைக்கப்படும் இறைவார்த்தை மனித மனங்களில் புதைக்கப்பட்டு முளைவிட்டு தளிராகவும் கதிராகவும் தானியமாகவும் மாறுகிறது. சிறிய விதையாக இருந்தாலும் விதைக்கு அழியாத உயிர் ஆற்றல் இருப்பது போல் மனித இதயம் என்னும் விதைக்குள் உயிராக வாழ்வதற்கு ஆற்றலான அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, உண்மை, பரிவு, பாசம், கனிவு, பகிர்வு, பிறர் சிநேகம் உள்ளது. இவற்றை தளிர செய்து இறையாட்சி பணியில் இயேசுவுக்கு ஏற்ற மக்களாக இறைவனின் அன்பை பிறரோடு பகிர்ந்து தூய ஆவி என்னும் விதையை நமது நிலமென்னும் மனதில் புதைத்து உயிர் ஆற்றல் பெற்றவர்களாக வாழ்வோம். புனிதர் லாரன்ஸ் என்ப ஒரு புனிதர் அவரை கட்டிலில் கட்டி நற்செய்தி போதிக்கக்கூடாது என்பதை அவருக்கு அறிவுறுத்தி தீ மூட்டி விடுகிறார்கள் அந்த கட்டிலுக்கு அடியில். அவர் பொறுத்து கொண்டு வெந்து விட்டது, மறுபக்கம் திருப்புங்கள் என்கிறார். இப்படி அழித்து தம்மை அழித்து நற்செய்தியை அறிவித்தவர்கள் புனிதர்கள். இதுவும் புதைக்கப்பட்ட முளையாக மாறி நமக்கு இன்று பலனை தந்தது. ஒரு கன்னியர்கள் மடம் பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கன்னியர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அங்கு விஷப்பூச்சிகள் என்ன கடித்தாலும் அங்கே எடுத்துக்கொண்டு போய் கன்னியர்களிடம் அங்கே காட்டி அவர்கள் ஒரு கல் வைத்திருப்பார்கள். அந்த கல்லை அந்த விஷப்பூச்சி கடித்த இடத்தின் மேல் வைத்து தேய்த்து எடுத்து அந்த ஒரு நீர் இருக்கும் அதில் போட்டால் அது பர்பிள் கலராக மாறிவிடும். ஸோ இந்த ஆஸ்பத்திரியில் எப்பவுமே இவர்கள் செய்து கொண்டு வருவது வழக்கம். அதே போல் ஃப்ரீயான நேரத்தில் மாலை வேளையில் இந்த சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நற்செய்தி பைபிளை கொண்டு போய் அந்த ஊருக்கு நற்செய்தி அறிவிக்க வசனங்களை சொல்ல கொண்டு போவார்கள். ஒரு நாள் அந்த ஒரு கும்பல், தேவையில்லாத ஒரு கும்பல் அங்கே உட்கார்ந்து கொண்டு இந்த இந்த சிஸ்டர் போகும்போது கல்லை அவர்கள் மேல் எறிகிறார்கள். இவர் பொறுத்து கொண்டு போகிறார். ஒரு 4-5 பேர் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அதே போல் கல் எறிகிறார்கள். இவருக்கு மனசு ஒரு மாதிரி மாறிவிடுகிறது. சரி, நம்ம நல்லது செய்யத்தானே வந்தோம், தினம் நம்ம செய்வது வழக்கம் தானே அப்படின்னு அந்த அன்று இரவு படுத்து விடுகிறார்கள். மறுநாள் காலையில் எழுந்து அந்த ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி அங்கே காத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஒருவன் வருகிறான், ஒரு விஷ ஜந்து கடித்து விட்டது என்று. அப்பொழுது இந்த சிஸ்டர் உடனே அதை எடுத்து அந்த கல்லை எடுத்து அதை தேய்த்தி அந்த இடத்தில் அவனுக்கு அந்த கட்டு போட்டு அந்த கல்லை அந்த ஜந்திலிருந்து அந்த விஷத்தை எடுக்கிறார்கள். அப்போ இவன் மனம் மாறி அந்த சிஸ்டரிடம் மன்னிப்பு கேட்கிறான். சிஸ்டர், தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். நேற்று மாலை நீங்கள் வரும்பொழுது நான் தான் உங்கள் மேல் கல்லெறிந்தேன். நான் தெரிந்தோ தெரியாமலே இந்த தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று. இது தான் மனித இயல்பு, மன்னிப்பது தான் இறை இயல்பு. அந்த கன்னியாஸ்திரி உடனே அந்த சிஸ்டர் அவனை மன்னித்து, இல்லை நீங்கள் பரவாயில்ல, இப்போத்துக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாருங்கள்,
நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. இதுபோல் மன்னிப்பு கதைகளை நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ராணி மரியா என்ற ஒரு கன்னியாஸ்திரி நம்ம ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 10-12 வருடங்களுக்கு முன்பு நார்த்தில் போதிக்க போகும்போது அவங்களுக்கு என்ன நடந்தது, அவர் உடம்பில் ஒரு இடம் கூட கிடையாது, அப்படி அவர்களை குத்தினார்கள். அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது அந்த குத்துப்பட்டவன் அவர்கள் மறித்த பிறகு அவர்கள் தந்தை சகோதரியும் போயிட்டு அவரை சந்தித்து மன்னித்ததை நாங்கள் கேள்விப்படலாம். இதுதான் மனித இயல்பு. இறை அன்பு என்பதை நாம் மன்னிக்கும் போது தான் ஒருத்தருக்கு தெரிகிறது. அன்பிறைவா, இதோ நாங்கள் படிக்கும் இந்த வசனங்களும் வாசகங்களும் எங்களுக்கு நல்ல நிலத்தில் விதைந்த விதையாக நாங்கள் அழிந்து விடாமல் நாங்கள் எங்களை நல்ல முளைக்கச் செய்து நாங்கள் பலருக்கு பலன் கொடுக்கும்படி எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் அழிந்து போன விதையாக இல்லாமல் நல்ல விதைகளாக மாறி நாங்கள் நல்ல ஒரு உள்ளங்களாக மாறி மற்றவர்களுக்கு அன்பும் பாசமும் தந்து வாழ எங்களை வழிநடத்தும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.